பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நேற்று கொலை செய்யப்பட்ட நிலையில் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இன்று உடற்கூராய்வு நடைபெற இருக்கிறது. இதனால் மருத்துவமனை வளாகத்தை சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ரகுவரன் வழங்க கேட்கலாம். ரகுவரன், எத்தனை மணிக்கு இந்த உடற்கூராய்வு தொடங்க இருக்கு? யார் அதில் ஈடுபட இருக்காங்க? அந்த பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பலப்படுத்தப்பட்டிருக்கு? நேற்று பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நேற்று வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் தற்போது அவரது உடற்கூறு ஆய்வானது தொடங்கியிருக்கிறது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்போது இந்த உடற்கூறு ஆய்வு பணியானது தொடங்கியிருக்கிறது. சரியாக 8 மணிக்கு தொடங்கிய இந்த பணியானது 1 மணி நேரம் இந்த உடற்கூறு ஆய்வு நடைபெறும் என்று மருத்துவமனை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையுடைய முதல்வர் தேரணி ராஜன் மற்றும் துவாரகேஷ் உள்ளிட்ட மூன்று மருத்துவர்கள் தலைமையில் இந்த பிரேத பரிசோதனையானது தற்போது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக முக்கிய பெரிய கொலை சம்பவமாக பார்க்கக்கூடிய இந்த சம்பவத்தில் முழுவதும் பிரேத பரிசோதனை பார்த்தீங்கன்னா வீடியோ பதிவு செய்யப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாம் இருக்கக்கூடிய இந்த வளாக பகுதியில் முழுவதுமாகவே 800க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜேசி விஜயகுமார் தலைமையில் 3 IPS அதிகாரிகள் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வடக்கு கூடுதல் ஆணையர் அஸ்ட்ரா கர்க்கும் அவர்களும் தற்போது இந்த பகுதிக்கு வந்து இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள், அது மட்டும் இல்லாமல் உடற்கூராய்வு முடிந்த பிறகு எது போன்ற உடலை இங்கிருந்து அவர் இல்லம் இருக்கக்கூடிய பகுதிக்கு எடுத்து செல்வது, பாதுகாப்பு பணிகளை எவ்வாறு கவனிப்பது என்பது தொடர்பான ஆலோசனைகளையும் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம தற்போது பார்த்துட்டு இருக்கோம். தற்போது நாம ஒளிப்பதில் அஞ்சித் காத்துட்டு இருக்காரு, அந்த பகுதியை பார்க்கலாம். இந்த பகுதியில் தற்போது பேரிகார்டுகள் தடுப்புகள்லாம் அமைக்கப்பட்டு போலீசார் 800க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த மருத்துவமனை வளாகத்தை சுற்றி தற்போது இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. ஒருபுறம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தாலும் மற்றொரு புறம் அவரது கட்சியின் தொண்டர்கள் இங்கே வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த வழக்கில் வந்து 8 பேர் நேற்றே சரணடைந்த நிலையில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோஷம் எழுப்புகிறார்கள். குறிப்பாக 8 பேர் இந்த வழக்கு தொடர்பாக சரணடைந்திருந்தாலும் அவர்கள் உண்மையான குற்றவாளிகள் அல்ல. உண்மையான குற்றவாளிகளையும் கூலிப்படையை ஏவிய கூலிப்படை தலைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவரது உடற்கூராய்வு தொடர்பான விவரங்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி ரகுவரன்.